ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குரல் சேனல். இன்னைக்கு இருமுடி ரவி தேஜா பல வருடமாக ஒரு கம்பேக் படத்திற்காக காத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அதன் காத்திருப்புக்காக வெளிவந்திருக்கிற படம் தாங்க இருமுடி. ரவி தேஜாக்கு ஒரு கம்பேக் கொடுத்துச்சான்னு பார்க்கலாமா? ரவி தேஜா வருடத்துல சபரிமலைக்கு செல்ல விரதம் இருக்கும் 41 நாள் மட்டும்தான் குடிக்காமல் இருக்கிறாருங்க. மற்ற எல்லா நாட்களும் குடியில் தான் இருக்கிறார். மகள் என்றால் அவருக்கு ரொம்ப உயிர். தனது மகள் மட்டுமின்றி ஊரில் எந்த பெண் பிள்ளைக்கு ஆபத்து என்றாலும் முதல் ஆளாக அவர் வந்து அடித்து வெளுக்கும் காட்சி. பெண் குழந்தைகள் என்றால் மிக அன்பாக இருப்பவர். அப்படி இருக்கும் அவர் ஊரில் 4 பேர் வந்து ஊரில் உள்ள பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு தொந்தரவு செய்கின்றார்கள். 4 பேர் அவர்களையும் ரவி தேஜா அடித்து வெளுக்கிறார். அதோட சபரிமலை விரதம் இருக்க போவதால் தன்னிடம் அடி வாங்கியவர்கள் இந்த 41 நாள் ஊருக்கு உள்ளே வரக்கூடாது என சொல்ல, அதில் அந்த 4 பேர்களும் ரவி தேஜாவிடம் வந்து நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் என சொல்லி செல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லும் போது ஒருவனின் கண் ரவி தேஜாவின் மகள் மீது விழ, பிறகு என்ன ஆனது, ரவி தேஜாவிற்கும் வரும் ஆபத்து என்ன என்ற பதட்டமே இந்த படத்தோடைய மீத கதைங்க. ரவி தேஜா நீண்ட வருடம் கழித்து தனக்கு என்ன வரும் என்பதை இந்த ரியலா செஞ்சு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ப்ளீஸ் சார், இப்படியே இந்த படத்தை வந்து இனிமேல் நடிங்க, இந்த மாதிரியே நடிங்க. இன்னும் சிறு வயது பெண்களுடன் ஆட்டம் போடுவது பாடுவது போன்றவற்றை விட்டுருங்க. இதுதான் உங்களுடைய ரூட் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்ஸ்லையும் அவங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரவி தேஜா எல்லாரோட மனசில் போய் நின்றுட்டார் போல. படத்தோடைய பெண் குழந்தைகள் சிறுமிகள் பக்கத்து ஊருக்கு படிக்க செல்லும் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். பள்ளி ஆசிரியரால் கூட பாதுகாப்பு இல்லை. இந்த காலத்தில் அதற்கான வைக்கப்பட்ட காட்சி எல்லாமே பெற்றோர்கள் நெஞ்சில் ஒரு இடியாக தான் இருக்கும். அதோட பெற்றோர்கள் தைரியம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பயந்து அமைதியாக போனால் அந்த எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது மிக தெளிவாக காட்டிட்டு இருக்கிறார் இயக்குனர். ஆனால் படத்துடைய முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக நகர்கிறது. அதோடு தெலுங்கு படங்களே உண்டான ஒரு மாஸ் காட்சிகள், அப்புறம் சுவாசிகா கதாபாத்திரம் கண்டிப்பாக பார்ப்பவர்களுக்கு பதட்டமாக தான் இருந்துச்சு. படத்துடைய முதல் பாதி டீசெண்டாக சென்றாலும் இரண்டாம் பாதி மிரட்டி இருக்கிறாங்க. ட்விஸ்டுக்கு மேலே ட்விஸ்ட் என பல திருப்பங்களுடன் இயக்குனர் சிவா நிவாரணா அவுட் ஆஃப் தி கிராண்ட் சிக்ஸர் தான். அதிலும் இந்த உலகத்தில் யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் என பல அதிர்ச்சிகரமான காட்சிகள் கண்டிப்பாக பார்ப்பவர்களுக்கு இரண்டாம் பாதி முழுவதும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி தான். மேலும் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி விறுவிறுப்பா பதட்டம் அதிகம் என்பதால் பார்வையாளர்களை சீட்டின் நுனியில் உட்கார வைக்கிறது. கிளைமேக்ஸில் இவை அனைத்திற்கும் யார் இதெல்லாம் காரணம் என தெரிந்து ரவி தேஜா ஆடும் ஆட்டம் ஒரு ருத்ர தாண்டவமாக தான் இருக்குங்க. டெக்னிக்கலாக ஜிவி பிரகாஷ் ஐயப்பன் சாமி பக்தர்கள் தாண்டி எல்லாரும் கொண்டாடும் ஆல்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா ரவி தேஜா, அவர் மகள், அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் என படத்தில் நடித்த எல்லாருமே தான். படத்துடைய இரண்டாம் பாதியும் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் தான். டெக்னிக்கல் ஒர்க், ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்தது எல்லாமே இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா படத்தோடைய முதல் பாதி கொஞ்சம் மசாலா தன்மையாக குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மொத்தத்தில் இந்த இருமுடி பெற்றோர்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்க. அதோடு பெண்கள் எதுவென்றாலும் உடனே பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய கவனத்தை இந்த படம் ஈர்த்திருக்கு. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். நம்ம இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3.5/5. கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சினி குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.